அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் என்னோடய மலைசலாம். அதாவது தங்கத்துக்கு விலை கொடுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நான் காலையில் வீடியோ போட்டதுக்கு திரும்ப எனக்கு ஒரு பதில் வீடியோன்னு வந்துச்சு. தங்கத்து விலை கூடுன்னு எல்லா மக்களும் தங்கம் எடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ மக்கள்கிட்ட காசு இல்லை. இப்போ கடைக்கு மக்கள் வாரமில்லை. கடையெல்லாம் பெருசாகி தங்கம் பவுன் விலை போக மாட்டேங்கி. தங்க பவுன் எடுக்கிறதுக்கு மக்கள் இல்லை. ஆனால் 4 லட்சம் இருந்தால் ஒரு பவுனுக்கு ஒரு தாலி செய்யலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு சின்ன ஒரு வீடியோன்னு போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு நியூஸ் ஒன்று வருது. ஆனால் தங்கத்துக்கு ஒரே நாள் விலை குறைஞ்சிட்டா. அதாவது மக்கள் தங்கத்துக்கு விலை குறையுதுன்ட்டு யாரும் தங்கம் எடுக்காதீங்க. ஏன்னு சொன்னால் நான் அப்போ இந்த 2-3 நாளும் தொடர்ந்து வந்த இதுக்கு நான் பார்த்து சைலண்டாக தான் இருந்தேன். காரணம் என்னோட சொன்னால் எனக்கு அதுக்கான ஒரு சரியான ஒரு தீர்வு எனக்குள்ளே அது வரையில்லை. ஆனால் இன்றைய தருணத்தில் நான் அது வந்த மட்டும் தான் நான் உங்களுக்கு வெளியிட்டேன். எனக்கு சரியான தீர்ப்பு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நான் என்ன ஒரு நியூஸாக இருந்தாலும் நான் வெளியிடுவேன். ஆனால் எந்த மூச்சுக்கு எந்த யோசனைக்கு நான் எந்த ஒரு நியூஸ் நான் வெளியிட மாட்டேன். எனக்குள்ளே அந்த இதுக்கான ஒரு அர்த்தம் எனக்குள்ளே இறங்கினா மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்ல முடியும். அதே மாதிரி தான் இப்போ சொல்கிறாங்க தங்கத்துக்கு விலை குறைஞ்சிக்குன்னு சொன்னால் மக்கள் தங்கத்துக்கு விலை குறைஞ்சிட்டேன்னு எடுக்க போவாங்கண்டு சரியா. ஆனால் நீங்கள் மாதக்கணக்கில் தான் அவங்க விலை குறைஞ்சிட்டு இன்னும் குறையுதுன்ட்டு சொல்லிக்கிட்டே வருவாங்க. ஆனால் யாரும் எடுக்காதீங்க. ஏன்னு கேட்டால் இதுக்கு பின்னால் தான் உங்களுக்கு கதையே இருக்கு. ஆனால் அதை நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி இந்த நகை நீங்கள் எடுக்க வேணான்னு நான் உங்களுக்கு சொன்னதுக்கே காரணம். சரியா சகோதரிகளே? ஆனால் நாளுக்கு நாள் நகைக்கடை பக்கமே நீங்கள் போகாதீங்க. மாதக்கணக்கு சென்றாலும் நீங்கள் போகாதீங்க. உங்களோட பணம் உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும் சரியா. ஆனால் இந்த தங்கத்தை நீங்கள் எடுக்காமல் இருக்க காட்டிலும் இந்த போதை வஸ்துகளை ஃபுல்லாக முடிக்கலாம், ஃபுல்லாக அழிக்கவும் முடியும். ஆனால் இந்த ஃபுல்லாக அழித்த பிறகு இந்த தங்கத்துக்கு மதிப்பிக்காது. அது எப்படின்னு பார்க்குறீங்களா? அதான் சொல்கிறேன்ல, இதுக்கு பின்னாடி தான் உங்களுக்கு அதுக்கு கதை வரும். அது ஒரு நேரம் நான் உங்களுக்கு சொல்லுவேன். நான் சரியா சகோதரிகளை? இவங்க பல மாதிரியும் போடுவாங்க, ஆடுவாங்க, குத்தடிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் ஒரு சில நாடுகள் தங்கத்தை விலை குறைய கொடுக்கும். ஒரு சில நாடுகள் தங்களுக்கு இப்போ வருவாய் குறைவண்டத்துக்காக தங்கத்தை விலை கூடி விற்கிறோம் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாடுகள் சொல்லி ஒவ்வொரு மனிதர்கள் அதை விற்பனை செய்வாங்க. நாடு ஒரு விலை கொடுக்கும், இன்னொரு நாடு ஒரு விலை கொடுக்கும், வாங்குறவங்க ஒரு விலை, ஆனால் அதை கொண்டு வரவங்க ஒரு விலை, நகைக்கடையில் ஒரு விலை. அதனால அந்த ரேட் இப்படி சரியா. அதே நீங்கள் சரி அது எப்படி வேணுமென்றாலும் வரட்டுமெண்டா. ஆனால் அந்த தங்கத்தோட மதிப்பை மக்கள் நம்ம தான் குறைக்கணும். அந்த தங்கத்து மேலே நம்ம மதிப்பு வைக்கிறதால தான் அதுக்கு அவ்வளோ ரேட். நம்மக்கிட்ட ஈக்கிறது போதுமென்ட்டு நம்ம அதுக்கு மதிப்பு கொடுக்காம இருந்தால் அதுக்கு மதிப்பு குறையும். அப்போ அந்த தங்கத்தை வச்சிக்கிற ஒவ்வொரு நாடுகளும் தலையை செவுத்தில் கொண்டு போய் அடிச்சுக்கிடுவாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க செஞ்சது அநியாயமான ஒரு வேலை தானே. அவங்க மக்களை எப்படி பாதிக்கணுமோ அப்படி அவங்க பாதிப்பாங்க. ஆனால் மக்கள் சரியான பதிலடி எப்படி கொடுக்கணுமோ இப்படி தான் கொடுக்கணும். ஆனால் நம்மளுக்கு 6 அறிவில் ஒரு அறிவை சூஸ் பண்ணுங்கள். கரெக்டாக நம்ம எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கக்கூடாது. பொதுமக்கள் இலங்கையில் இல்லை, முழு நாடுலேயும் தான் நான் சொல்கிறேன். முழு நாட்டு மக்களுக்கு தான் நான் இதை சொல்கிறேன். நமக்கு 6 அறிவு, ஒரு அறிவை சூஸ் பண்ணுங்கள். மக்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கலாம். எல்லாருக்கும் என்னோடய சலாம்.